கல்வியை சீரழித்துக் கொண்டிருக்கும் திமுக அரசு. கல்வியில் மிகச்சிறந்த நாடாக விளங்கிய தமிழகத்தை கடந்த 4 ஆண்டு கால திமுக அரசு சீரழித்துக் கொண்டிருக்கிறது. அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை, மாணவ மாணவியரின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையிலான பள்ளி கட்டடங்கள், அரசு மருத்துவ கல்லூரிகளின் அங்கீகாரத்தையே ரத்து செய்யும் அளவுக்கு மருத்துவ பேராசிரியர்கள் பற்றாக்குறை, மாலுமி இல்லாத கப்பல் போல தலைமை ஆசிரியர் இல்லாத பள்ளிகள் மற்றும் முதல்வர் இல்லாத கல்லூரிகள் மற்றும் பாலிடெக்னிக்குகள், சம வேலைக்கு சம ஊதியம் இல்லாத இடைநிலை ஆசிரியர்கள், 10 ஆண்டுகளுக்கும் மேலாகியும் நிரந்தரம் செய்யப்படாத பகுதி நேர ஆசிரியர்கள், மாணவ மாணவியருக்கு மடிக்கணினி வழங்காமை என பல குளறுபடிகள் அடங்கிய துறையாக கல்வித்துறை விளங்குகின்றது. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளிலும் நிலவும் இதுபோன்ற குளறுபடிகள் காரணமாக மாணவ மாணவியரின் கல்வித்தரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக வேலைவாய்ப்பு பெறுவதிலும் மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்படுகின்றன. இது ஒரு புறம் என்றால், மறுபுறம் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் ஏழை எளிய மாணவ மாணவியர் தனியார் பள்ளிகளில் சேர்க்கும் திட்டம் இந்த ஆண்டு முதல் நிறுத்தப்பட்டுள்ளதோடு மட்டுமல்லாமல், ஏற்கனவே இந்த திட்டத்தின் கீழ் சேர்ந்த மாணவ மாணவியருக்கான கல்வி கட்டணத்தை தமிழ்நாடு அரசு செலுத்தாததன் காரணமாக அவர்களது கல்விக்கு ஆபத்து ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இது மட்டுமின்றி ஹைடெக் ஆய்வகங்களில் உரிய நேரத்தில் பயிற்றுனர்களுக்கு சம்பளம் வழங்காததன் காரணமாக அவர்கள் வேலையை விட்டு செல்லும் அவல நிலை ஏற்பட்டு, இதன் விளைவாக மாணவ மாணவியர் கணினி வழி கல்வியை உரிய முறையில் பெற முடியாமல் திண்டாடுகின்றனர். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு பயனளிக்கக்கூடிய கல்வியை ஒழுங்காக தரமாக தர இயலாத அரசாக திமுக அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது. உண்மை நிலை இவ்வாறு இருக்க, குறை சொல்ல முடியாத ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் அவர்கள் கூறுவது நகைப்புக்குரியதாக உள்ளது. பொய் கூறி ஆட்சிக்கு வந்த திமுக அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் தக்க பாடம் புகட்டுவார்கள்.